இன்னைக்கு நம்ம காசிப் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். நம்ம நினைக்கிறோம் காசிப் பண்ணுறது கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி அஸ் அ உமன் நானும் நினைப்பேன் காசிப் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். யாராவது பற்றி யார்கிட்டயாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நானும் போய் கேட்பேன். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். ரொம்ப க்யூரியஸாகவும் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே இவங்கள பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்கள பற்றி குறை சொல்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணி நான் கூட அதுக்குள்ளே போய் முழுகின காலம்லாம் ரொம்ப இருக்குது. யார்கிட்டயாவது போனால் ஏதாவது ஒரு விஷயத்த புலம்பிட்டு இல்லை யார்கிட்டயாவது போயிட்டு இவ அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இல்லை 1 இயராக வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன். இதை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். இல்லை யாராவது என்ன காசிப் பண்ணால் கூட நான் வேறு மாதிரி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா யாராவது என்ன காசிப் பண்ணுறாங்க, நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம் நான் அப்படி தான், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நான் வந்து என்னை மாற்றிட்டு இருந்தேன். பட் அதையும் தாண்டி இது எல்லாத்தையுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து கிளியர் பண்ணி நம்ம ஜீரோவில் வச்சுக்கணும், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு டீகோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் எதுக்கு காசிப் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸை நான் வந்து புக்ஸில் அப்புறம் யூடியூப்பில் அப்புறம் வந்துட்டு கூகுளில் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சோஷியல் பாண்டிங். நான் ஏதாவது காசிப் பண்ணால் தான் நான் போய் என் பக்கத்து வீட்லேயோ இல்லை எதிர் வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்க முடியும். இப்போ போயிட்டு நான் என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பற்றி நான் ஏதாவது ஒன்று உளறி வச்சுட்டு இருந்தேன், இல்லை என் மாமியாரை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் நம்ம 2 பேரும் மாமியாரை கம்ப்ளைண்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முக்கு சோஷியல் பாண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை 2 மருமகளும் சேர்ந்துக்குவாங்க, மாமியாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லை 2 மாமியார்களாக அவங்க 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க. சேம் ஃபீல்டு மாதிரி சேமாக உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் பாண்டிங் தேவைப்படுது. மெயினாக பீப்புள் அதுக்கு தான் காசிப் பண்ணுறாங்க. நான் போய் ஏதாவது காசிப் பண்ணால் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ஸோ அவங்க வந்து என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். இப்போ வந்து ஒருத்தவங்க பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து நாளைக்கு கல்யாணம் அவங்களுக்கு அப்படின்றப்போ வந்துட்டு அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பண்ணிவிட்டு அவங்க கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் பண்ணாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், அவங்க சாரீ என்ன வாங்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே அதை பற்றி பேசுறது. அதுக்கப்புறம் அதில் ஜெலசி ஆகிறது. அவங்க எக்ஸ்பென்சிவாக சாரீ வாங்கினா ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறது, இல்லை கம்மியாக வாங்கினா இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டாங்களா, நான் வந்து ஜாஸ்தியாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அந்த மாதிரி கம்பேரிசனில் போகிறது. ஸோ ஜெலசி அண்ட் கம்பேரிசன் ஃபேக்டர் அது 3 and 4. அப்புறம் 5th வந்து சென்ஸ் ஆஃப் பவர். இப்போ யாராவது வந்து என்னை பற்றி காசிப் பண்ணியிருந்தா அவங்கள பற்றி நான் இல்லாததெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 பிட்டு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம காசிப் பண்ணுறது தான் சென்ஸ் ஆஃப் பவர் ரிவெஞ்ச். ஸோ இது எல்லாமே எல்லார் உமனும் பண்ணுறது தான். இந்த குரூப்பில் மென் இருந்தாலும் அவங்களையும் வந்து யோசிச்சு பாருங்கள் இது எப்படி வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி. இதை வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, இதுதான் நம்ம வந்து சில டைம் சோஷியல் மீடியாலையும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இதை தான் வந்து டெய்லி ரொட்டீனாக வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ண போகிறோன்னா, நம்ம முதல்ல நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரிவீல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே எரேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தால் தான் நம்மளால் எரேஸ் பண்ண முடியும். உள்ளே இருக்கிறத உள்ளேயே வச்சுக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அதை வந்து நம்மளால் கண்டிப்பாக எரேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து என்கிட்ட ரிவீல் பண்ணுங்கள். அதை வச்சு நம்ம வந்து காசிப்காக இன்னொரு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.